வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் சால்னா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பைமோட் ஆப் பற்றி பார்க்கலாம். நாங்கள் பைமோட் ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். இது வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ப்ரைஸும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி. இப்போ ஜீரகம், சோம்பு, மிளகு, பட்டை 2, கிராம்பு 3, ஏலக்காய் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு. நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10, 12 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு தக்காளி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு நார்மலாக மீடியமாக நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க ஓரளவுக்கு அணங்கிடுச்சு. நம்ம இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம தேங்காயும் இதேமாதிரி தேங்காய், முந்திரி 4-5 இதுமாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எடுத்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய், இலை, பிரியாணி இலை, அதே மாதிரி சோம்பு 1 டீஸ்பூன், வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொருநிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினாவும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. வதங்கிறதுக்கு உப்பு போட்டு ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 1/2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலா இருக்கு இல்லையா, பேஸ்ட் பண்ணல, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. தேவையான ஒரு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து எனக்கு உருளைக்கிழங்கு வேணுங்கிறதுனால நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணானாலும் அப்படியே வந்து ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு உருளைக்கிழங்கு தேவைப்படுது, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்க நல்லா போட்டாச்சு. 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தேவையான உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். இப்போ தேங்காய் ஆட்டி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குல்லையே, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. அவ்வளோதாங்க சிம்பிள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.